ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பவி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஆடி 18க்கு நான் ஊருக்கு போனப்போ ஃபேமிலியோட கோடந்தூர் போயிருந்தோம். அப்போ அங்கே உள்ள கடைகளில் கூறாக வச்சு கிலாக்காயை விற்றுட்ருந்தாங்க. வெறும் 20 ருபீஸ் தான். எனக்கு பார்த்த உடனே சரி நம்ம சேச்சிக்காக நம்ம வாங்கிட்டு வருவோம், வாங்கிட்டு வந்து கொடுத்து பார்ப்போம். அவங்க இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்காங்களா சாப்பிட்ருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சரி அவங்களுக்காக ஏதாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த கிலாக்காயை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சேச்சிக்கு நான் அது காமிச்சோடனே அவங்களுக்கு இது என்ன டிஃப்ரெண்ட்டான காயாக இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் இது பார்த்ததே இல்லைன்னாங்க. அவங்க இந்த கிலாக்காயை பார்த்ததே இல்லையாமா. அதோட பேர் என்னன்னு கேட்டாங்க. எனக்கு மலையாளத்தில் சொல்ல தெரியல. கிலாக்கான்னு அவங்களுக்கு அது புரியவும் இல்லை. உடனே கூகுளில் எடுத்து சர்ச் பண்ணாங்க. அதில் செரின்னு வந்துச்சு. ஓ செரி பழத்தை தான் நீங்கள் கிலாக்கான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் அது என்னமோ எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் இதை உங்களுக்காக நான் ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. அப்போது நாலாக கட் பண்ணி ஒரு கிலாக்காய் எடுத்து நாலாக கட் பண்ணி அதில் உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதில் உப்பு மிளகாய் பொடி கொஞ்சம் எண்ணெயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பவுலில் போட்டு வச்சுருட்டேன். ஈவினிங் டைம் சேச்சி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அவங்க அந்த பவுலை ஓப்பன் பண்ணி கிலாக்காயை பார்த்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், பார்ப்போன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு. ஃபீல் பண்ணி சொன்னாங்க சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் இந்த மாதிரி கிலாக்கா வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருந்தா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.